இருளிலிருந்து ஒளியை நோக்கி, துன்பத்தில் இருந்து மகிழ்ச்சி நோக்கி செல்ல வேண்டும் என்கிறது உபநிடதம். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், இருளில் இருந்து ஒளியை நோக்கி செல்வதல்லடா வாழ்க்கை. எது உண்மையாக மனித வாழ்க்கையின் உன்னதம் தெரியுமா? உண்மையில் இருந்து பேருண்மையை நோக்கி, ஒளியில் இருந்து பேரொளியை நோக்கி செல்வதுதான் மனித வாழ்வின் உன்னதம் என்கிறார் விவேகானந்தர். எனவே இந்த மனித வாழ்வு சிறந்தால் தேசம் சிறக்கும். தேசம் என்பது வெறும் மண்ணல்ல, மண்ணில் உள்ள மனிதர்கள். மனிதர்கள் பண்பாடு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இலக்கியங்கள் இன்புறுத்தலுக்காக மட்டும் என்று கருதக்கூடாது. இலக்கியம் என்ற நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் இன்புறுத்தல், இன்னொரு பக்கம் அறிவுறுத்தல். அறிவுறுத்துவதுதான் இலக்கியத்தின் ஆதார நோக்கம். ஆனால் வெறும் அறிவுறுத்தல் என்று வந்தால் யாரும் தொடமாட்டான் என்பதற்காக, அவனை தன்னிடம் இழுப்பதற்காக கொடுத்ததுதான் இன்புறுத்தல். எனவே இன்புறுத்தலோடு நாம் நின்றுவிட்டால் இலக்கியத்தின் பயனை பெற முடியாது. மனச்சமநிலையை ஒரு நாளும் அடைய முடியாது என்ற கருத்தினை உங்கள் மனதிலே பதிய வைத்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.